ஆக்சுவலாக ரொம்ப நாள் கேட்டேன். கடைசியில் இன்றைக்கி தான் நமக்கு வந்து பைக் கைக்கு வந்திருக்கு. இப்போ ஸ்போர்ட்ஸ் பைக்ஸ்க்கு எல்லாத்துக்குமே இந்த மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. பிரேக்கிங்ஸ் ஆமாம். ஸோ அப்போ பார்த்துக்கோங்க என்ன அளவுக்கு வந்து இந்த இட்டாலியன் பிராண்ட் வந்து இது பண்ணியிருப்பாங்க அப்படின்னு, டிஃபைன் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு. ஆக்சுவலாக இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மதுரைக்கு வந்திருக்கோம். ஸோ அப்ரியலா, ஸோ தட் மீன்ஸ் வெஸ்பா அண்ட் அப்ரில். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம என்ன வண்டி எடுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, RS 457. ஸோ ஆக்சுவலாக அந்த இருக்க ஒயிட், ஸோ ஒயிட் மாடல் தான் வந்து இப்போ நம்ம வண்டி எடுத்து ஓட்ட போகிறோம். ஆக்சுவலாக ரொம்ப நாள் கேட்டேன். கடைசியில் இன்றைக்கி தான் நமக்கு வந்து பைக் கைக்கு வந்திருக்கு. ஸோ இட்டாலியன் பியூட்டி. ஸோ ஆக்சுவலாக இதை பற்றி இன்னும் நம்ம டீட்டெயிலாக இன்னும் நிறைய பேசுவோம். ஸோ அதுக்கு முன்னாடி வாங்க ஃபர்ஸ்ட்டு ரைடு. ஸோ ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன், ஸோ பட்டன்ஸு எல்லாமே சாலிடாக இருக்குது. ஸோ அண்ட் திஸ் இஸ் மோட்ஸு. ஸோ மோட்ஸ் சேஞ்ச் பண்ண நம்ம மோட்ஸு சேஞ்ச் ஆகுது. ஸோ பயங்கர பியூட்டியாக இருக்குது. ஸோ நம்ம எக்கனாமிக் போய்க்கலாம். ஸோ செம்ம ஸ்மூத்தாக இருக்குது. ஸோ ஆக்சுவலாக எப்படி ஏன்னா ஆக்சுவலாக நான் எக்கனாமிக்கலில் தான் ஓட்டிக்கிட்டு இருக்கேன், ரைட் பண்ணிகிட்ருக்கேன். எக்கனாமிக்கலில் ரைட் பண்ணும்போது செம்ம ஸ்மூத்தாக இருக்குது ஆக்சுவலாக. ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்ம பெட்ரோல் போட்டுட்டு நம்ம வந்து வண்டியை ஸ்டார்ட் பண்ணி ஆரம்பிக்க வேண்டியதான். ஆக்சுவலாக இப்போ நீங்கள் வண்டியோட ரிவ்யூ தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக ஸ்பெக்ஸு பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ரைடு. ஸோ நம்ம ரைட் பண்ணி டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோம் ஸோ எப்படி இருக்குது அப்படின்றது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எக்கானமி, ரெயின் அண்ட் ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு 3 இது இருக்குது. அண்ட் ஆக்சுவலாக ட்ராக்ஷன் கண்ட்ரோலும் இருக்குது. நம்ம ஆன் அண்ட் ஆஃப் ரெண்டுமே பண்ணிக்கலாம். இப்போதைக்கு எக்கனாமியில் நம்ம ரைட் போவோம். ஸோ ஐ ஜஸ்ட் வெயிட்டிங் ஃபார் பர்ஃபார்மன்ஸு. ஸோ ஆக்சுவலாக என்னோடய இம்ப்ரெஷனே பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குது. ஸோ வண்டி வந்து சொல்கிறதுக்கு சான்ஸே இல்லை, பயங்கரமாக இருக்குது. ஆக்சுவலாக 4th கியரில் போகிறேன் அப்படின்னா நம்ம இப்போ 40, 38, 35, 33. ஸோ ஈவன் நம்ம ஹையர் கியர்ஸில் கூட நம்ம லோ ஸ்பீடில் நம்மளால் ட்ரைவ் பண்ண முடியும். பட் ஸ்டில் ஐ ஜஸ்ட் வெயிட்டிங் டு கோ அவுட் சைட் ஆஃப் தி சிட்டி. ஸோ இப்போ நம்ம சிட்டிக்குள்ளே தான் ரைட் பண்ணிகிட்ருக்கோம். அந்த கியரிங் அண்ட் சஸ்பென்ஷன் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவலாக கியரிங் ஷிஃப்டர் வந்து ரொம்ப எப்படி சொல்ல ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது. ஏன்னா நம்ம கீர் போடுறோம் அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீலே தெரியல. ஸோ கிளச்சுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்குது. தட் மீன்ஸ் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது. நம்ம ரொம்ப போட்டு அமுக்கணும், இப்படி ஃபுல் கிளே தான் பிடிக்கணும், லைட்டாக அப்படி தொட்டாலே போதும். அண்ட் ஆஸ் வெல் அஸ் கீரிங்குமே பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குது. ஸோ பார்த்துருப்பீங்க எப்படி போச்சுன்னு. ஆக்சுவலி எக்ஸாஸ்ட் நோட்ஸ் செம்மையாக இருக்குது. ஆக்சுவலி சூப்பர் பைக் தான் அது. சூப்பர் பைக்குக்கான முழு கொள்ளளவு முழு இதுவும் இதில் இருக்குது. ஸோ நம்ம ஆக்சுவலாக ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வந்து இதில் கம்மி பண்ணியிருப்பாங்களா, இது இருக்குமா அது இருக்குமா. ஸோ சூப்பர் பைக்குன்னு இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது விலை கம்மியாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா ஆக்சுவலாக விலை கம்மின்லாம் கிடையாது. இது டைரக்ட் காம்படேட்டராக வந்து M3க்கு சொல்லலாம். தட் மீன்ஸ் MT-03 ஆர் M3 எமகாவோட இதோட டைரக்ட் காம்படேட்டரை வந்து இவங்க வந்து இறங்கியிருக்காங்க. ஆக்சுவலாக வந்து 400cc ஒரு சூப்பர் பைக்கை வந்து ரைட் பண்ண எப்படி இருக்குமோ அந்த ஒரு ஃபீல் தான் நமக்கு வந்து இப்போ இருக்குது. அதே மாதிரி இங்கே இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் பார்த்தீங்கன்னா இன்னும் சர்வீஸ் டியூ அண்டு எவ்வளோ டெம்பரேச்சரு, பேட்ரியோட வோல்டேஜு அண்ட் அது. ஸோ நல்லா மாறிச்சுல. நீ பாருங்கள் ஆக்சுவலாக கிளச்சு நான் விட அந்த ஃபீல் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நீங்கள் கிளச்சை கொஞ்சம் கவனிங்க. அப்படியே பயங்கர ஸ்மூத்தாக இருக்குது. ஸோ டிராஃபிக்கில் இருந்தால் இப்போ நம்ம எங்கடா இப்போ பைபாஸில் டிராஃபிக் ஓட்டுவேன் அப்படின்னு நினச்சேன். ஆனால் இப்போ டிராஃபிக்கில் தான் ஓட்டிக்கிட்டு இருக்கேன். ஸோ எனக்கு ஹீட்டு பொறுத்த வரைக்கும் லைட்டாக எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ இப்போ லைட்டாக ஆக்சுவலாக ட்ரைவ் பண்ணும்போது எனக்கு நல்ல ஹீட் ஃபீல் ஆச்சு. ஸோ இப்போது நம்ம எக்கனாமிலேருந்து ரெயின் அண்ட் ஸ்போர்ட்ஸ். ஸோ ரைட் போகலாமா? ஸோ பெட்டர் இந்த பிரிட்ஜு இறங்கி போவோம். ஏன்னா இன்னும் நமக்கு வந்து டிராஃபிக்ஸ் தெரியுது. ஸோ டிராஃபிக்ஸை முடிட்டோம்.
ஸோ ஸ்போர்ட்ஸு ஆக்சுவலாக 90 போகிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலே சுத்தமாக இல்லை. ஸோ இப்போ வந்து நம்ம ஃபுல் ஸ்பீடு ஆக்சுவலாக எவ்வளோ இதில் போக போகுது அப்படின்ட்டு நம்ம ஸ்போர்ட்ஸ் மோட் டெஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட். ஓ மை காட், ஆக்சுவலாக செம்ம பர்ஃபார்மன்ஸு. இது நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியல, பட் நான் பயங்கரமாக ஃபீல் பண்ணுறேன். நம்ம கொடுக்க அது வாடி ராசா குட்டி அப்படின்ற மாதிரி போய் பறக்குது. ஆக்சுவலி இங்கே ஹாஸ்பிட்டல் இருக்குது. ஸோ ஹாஸ்பிட்டல் தாண்டிட்டு பைபாஸ் இருக்குது. ஸோ அந்த இடத்துல நம்ம டாப் ஸ்பீட் டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஆக்சுவலி இப்போ வந்து ஸோ இண்டிகேட்டர்ஸுமே வந்து சூப்பராக இருக்குது. ஆக்சுவலி இப்போ நான் 4th கியரில் இருக்கேன், 5th கியருக்கு போகிறேன். ஸோ அந்த ஸோ இதெல்லாமே வந்து நல்லாயிருக்கு. ஸோ அதே மாதிரி ட்ராக்ஷன் கண்ட்ரோல்ஸ்லேயுமே வந்து 3 டைப் ஆஃப் மோட்ஸ் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் மோட், செகண்ட் மோட், தேர்ட் மோடு, அப்புறம் அதுக்கு ஐ திங்க் டிசபிள் ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆப்ஷன் வந்து எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருக்கு. ஸோ அண்ட் இதை பொறுத்த வரைக்கும் இது வந்து நமக்கு வந்து லோயர் பொசிஷனில் தான் இருக்குது. தட் மீன்ஸ் இப்போது ஹேண்டில் பார்ஸ் வந்து தட் மீன்ஸ் நம்ம மேலே இருப்போம், அது வந்து லோயரில் வந்து இருக்கும் நமக்கு. ஸோ லோயர்னு சொல்கிறத விட ஆக்சுவலி திஸ் இஸ் ஒன் கைண்ட் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் மாடல். ஸோ ஸ்போர்ட்ஸ் பைக்ஸ்க்கு எல்லாத்துக்குமே இந்த மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. ஸோ அப்ரெல்லா வந்து ஆக்சுவலாக வந்து இந்தியாவில் மேட் இன் இந்தியா, ஆக்சுவல் திங் இஸ் மேட் இன் இந்தியா, பட் இட்ஸ் இட்டாலியன் பியூட்டி. ஓ சூப்பர், பிரேக்கிங்கும் செமையாக இருக்குது. இப்போது ஸோ நம்ம ஒரே ஸ்ட்ரெச்சு ஜஸ்ட்டு டைரெக்டாக நம்ம ஸ்பீட் பிச் பண்ணி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கியர், ஓ மை காட். ஆக்சுவலாக எனக்கு வந்து அந்தளவுக்கு ரூம் சுத்தமாக இல்லை, பட் இருந்தாலும் 170 என்னோடய லைஃப் லைன்லேயே இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் சொல்லலாம். ஆக்சுவலாக ரைட் பண்ணியிருக்கேன், பட் சூப்பர் பைக்ஸில் பண்ணியிருக்கேன். ஸோ மேட் இன் இந்தியா இஸ் ஃபர்ஸ்ட் டைம். ஸோ இந்தியன் பிராண்டாக வந்து சாரி இட்டாலியன் பிராண்டு, பட் ஸ்டில் இந்தியன் மோட்டார் சைக்கிளுக்கு வந்து இன்ட்ரடியூஸ் ஆனது வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ இது போக நம்ம ட்ராக்ஷன் கண்ட்ரோல் சொன்ன மாதிரி ஸோ வேறு என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து டீட்டெயில்டு ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் வந்து போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் அதில் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். ஸோ எக்கனாமியில் எவ்வளோ ஸ்பீட் போகுது பாப்போமா. ஸோ எக்கனாமியாக இருந்தாலுமே ஒரு பர்டிகுலர் லெவல் வரைக்கும் நம்மளால் கொஞ்சம் புஷ் பண்ண முடியுது.
அதுக்கு மேலே நம்மளால் தட் மீன்ஸ் புஷ் பண்ண முடியும். பட் ஆர்பிஎம் வந்து நமக்கு வந்து அதுக்கேற்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. பட் ரியலி ஆசம் மெஷின். ஓ, அதுக்குள்ளே ஏர்போர்ட்டே வந்துட்டோமா? ஓ மை காட், இந்த வண்டி இருந்ததுன்னா நான் சென்னைக்கு பரபரன்னு பறந்துடுவேனே. வாவ், பிரேக்கிங் செம. ஆக்சுவலி இதில் நான் ஒரு சின்ன இது ஃபீல் பண்ணுறேன். என்ன ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டேர்னிங்ஸில் வந்து இந்த இடத்துல வந்து நமக்கு லைட்டாக இடிக்குது. பட் ஸ்டில் இட்ஸ் வெரி நைஸ். ஸோ நம்ம இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வந்து ஜஸ்ட் அப்படியே ஒரு கோத்ரூ பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்ம லெஃப்ட் அண்ட் ரைட் கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஸோ ட்ரிப்பு, ஸோ அண்ட் மேக்ஸிமம் ஸ்பீடு, தட் மீன்ஸ் ஐ திங்க் மேக்ஸ் ஸ்பீட் ஐ திங்க் 174 நாம தான் இப்போ போனோம் நினைக்கிறேன். ஸோ அதுதான் மேக்ஸிமம் ஸ்பீடாக இருக்குமோ, இல்லை மேக்ஸிமம் கிலோமீட்டரா? ஓ ஆமாம், மேக்ஸிமம் கிலோமீட்டர் ஃபியூல் ரேஞ்சு. ஸோ ஃபியூல் என்ன எவ்வளோ இருக்குது? ஸோ ஃபியூல் இது. ஸோ இப்போ கரண்ட் தட் மீன்ஸ் டைமு அண்ட் இதுக்கான இது வந்து பின்றது வந்து ட்ரிப் பின்னு நினைக்கிறேன். ஸோ தட் மீன்ஸ் ட்ரிப் நம்பர் 2. ஸோ ஃபியூல் எவ்வளோ இருக்குது அண்ட் டெம்பரேச்சர் என்ன, 30 டிகிரி அண்டு டைம். ஸோ நெக்ஸ்ட் விடும்போது ஸோ ஆஸ் யூஷுவல் அண்ட் கனெக்டிவிட்டிஸ் இருக்குது. ஸோ ஃபோன் கனெக்டடு இல்லையான்னு செக் பண்ணுறது ஒன்று. அது போக மியூசிக் சிஸ்டமு. ஸோ மியூசிக் சிஸ்டமில் என்ன இது இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அது எனேபிள் ஆகும். அண்ட் தென் பேக் டு ஸ்பீடோமீட்டர். ஸோ யா, ஸோ இந்த ஆப்ஷன்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மேலே ப்ரெஸ் பண்ணும்போது கீழே ப்ரெஸ் பண்ணும்போது எக்கானமி, ஓகே ட்ராக்ஷன் கண்ட்ரோல்ஸ் வந்து சேஞ்ச் ஆகுது. ஸோ 1 2 3 ஸோ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்ட் தென் ஹெட்லைட் இண்டிகேட்டரு. ஸோ நமக்கு ஃபுல் ஓப்பனாக இருக்குது. இப்போ வந்து நம்ம ரெயின்லேருந்து திருப்பி ஸ்போர்ட்ஸ் போய்ப்போம். ஒன்ஸ் அகெயின் கோயிங் டு ஹேவ் ஃபன். ஆனால் நம்ம அந்த ஸோ பார்த்துருப்பீங்க. ஸோ நான் வந்து 4th கியர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ அதே 5th கியர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ 5th கியர்ன்றது 40. ஸோ நம்ம 40லேருந்து நம்ம ட்ரைவ் பண்ணுறோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ ஈவன் நம்ம 40ல் கூட பார்த்தீங்களா? ஸோ 5th கியரு ஈவன் 40ல் கூட ரைட் பண்ண முடியுது. 6th கியர் இருக்கும். ஓ வாட் எ ரிஃபன். இது வந்து ஆக்சுவலாக இப்போ வந்து என்னென்னா ஜென்ரலாக வந்து ஸோ 6th கியரில் நம்ம எவ்வளோ லோ போக முடியுமோ அவ்வளோ லோ போயிட்டு செக் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ 37 36 35 34 33 ஓ மை காட், நல்லாவே ஒர்க் ஆகுது ஆக்சுவலாக ஸ்டில். ஸோ நம்ம 30 போய் பார்ப்போம். ஆக்சுவலி 33 இஸ் தி மேக்ஸிமம் இல்லை சாரி 33 இஸ் தி மினிமம். ஸோ மினிமமாக வந்து இது வரைக்கும் தான் நம்மளால் இது பண்ண முடியும். ஸோ 6th கியரில் 33ன்றது வந்து ஸோ அப்போ பார்த்துக்கோங்க என்ன அளவுக்கு வந்து இந்த இட்டாலியன் பிராண்ட் வந்து இது பண்ணியிருப்பாங்க அப்படின்னு டிஃபைன் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு. ஆக்சுவலி சொன்ன மாதிரி எனக்கு சுத்தமாக ரூமே இல்லை. ரூம் சென்ஸ் எனக்கு வந்து போகிற ஸ்பேஸ் வந்து அந்தளவுக்கு இல்லை. நம்ம வந்து டாப் ஸ்பீடு வந்து மேபி இஃப் இன் கேஸ் எனக்கு வேறு ஏதாவது சான்ஸ் கிடச்சிது அப்படின்னா நான் அங்கே டாப் ஸ்பீட் வச்சுட்டு டெஸ்ட் பண்ணி சொல்கிறேன். பட் ரைடிங் ஆஸ் மச் ஃபன், ரைட் ஆஸ் வித் ஃபன். ஸோ ஒரு நல்ல ஃபன்னோட ரைட் பண்ணுறதுக்கு வந்து சூப்பரான பைக் இது. அண்டு கிரிப்பிங் அண்ட் கார்னரிங்லாம் வந்து செம்மையாக இருக்குது. ஸோ இந்த கிரிப்போட ரைட் பண்ணுறது லாஸ் ரோடு அப்பியரன்ஸும் வந்து சொல்லவே தேவையில்லை. நம்மக்கிட்ட வந்து ஆக்சுவலாக லைட் இருக்குது. இது போக இன்னும் 2 வேரியண்ட் இருக்குது, ரேஸு அண்ட் டார்க்குன்னு. நம்ம வந்து லைட் வெர்ஷன் ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். அண்டு சஸ்பென்ஷன் கூடவே வந்து உங்களுக்கு வந்து இதில் வந்து ஐ திங்க் ப்ரீலோடட் சஸ்பென்ஷன்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து மோனோஷாக்கும் ஃப்ரண்ட்டில் வந்து யூஎஸ்டிக்கும் அண்டு ஃபுல் பாடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லி அலுமினியமு அண்டு ஃபைபர் அண்ட் அலுமினியம் ஐ திங்க். அட்லீஸ்ட் சான்ஸ் கிடச்சிது அப்படின்னா நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு வாட்டினாவது இந்த வண்டியை ஓட்டி ட்ரெஸ் ட்ரைவ் பண்ணி பார்த்துருங்க. ஏன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது, அவ்வளோ நல்லா இருக்குது. ஆக்சுவலாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ வீடியோ ஸோ அவ்வளோதான். ஸோ கிட்டத்தட்ட நம்ம வந்து மதுரை ரிங் ரோடு ஃபுல்லாக ஓட்டி பார்த்துட்டோம். நம்ம கொடுத்த டைம் படி ஃபுல்லாக டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டோம். ஸோ நீங்களும் டெஸ்ட் பண்ணி பார்க்கணுன்னா மறக்காமல் கிராண்ட் மோட்டார்ஸ்க்கு கால் பண்ணி உங்களோட ரைடிங் பண்ணுறதுக்கு டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுறதுக்கான ஸ்லாட் புக் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் டேரெக்டாக வந்து கூட நீங்கள் வாக்கிங் வந்து கூட நீங்கள் டேரெக்டாக வந்துட்டு எடுத்துக்கலாம். ஸோ
ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பேஜ் ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் ஆல்வேஸ் வேர் த ஹெல்மெட் அண்ட் பி சேஃப் ரைட் வித் இயர்ஸ். ஸோ